செய்திகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பழங்குடியின மக்களுக்கான தேசிய ஆணைய தலைவர் இன்று சந்தித்து கடந்த நிதியாண்டின் அறிக்கையை சமர்ப்பித்தார். சட்டமன்றங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது இன்றைய காலத்தின் தேவை என பிரதமர் பதிவு. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் இன்று நடைபெற்று வரும் நிலையில் வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு ரோஜா பூ கொடுத்து அசத்திய ரோபோ நிலா. முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி என திட்டமிட்டு அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் என அதிமுக பொதுச் செயலாளர் EBS தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். சட்டமன்றங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது இன்றைய காலத்தின் தேவையாக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். நமது ஜனநாயகத்தை மேலும் உயிரோட்டம் உள்ளதாகவும் பங்கேற்பு மிக்கதாகவும் மாற்றும் வகையில் இந்த ஒதுக்கீடு அமையும் என்ற பிரதமர், இந்த இடஒதுக்கீட்டை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதில் ஏற்படும் எந்த ஒரு தாமதமும் மிகவும் வருத்தமளிப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். பட்டியல் பழங்குடியின மக்களுக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர் திரு அந்தர் சிங் ஆர்யா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து 2024-2025 ஆண்டுக்கான அறிக்கையை சமர்ப்பித்ததாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் இன்று நடைபெற்று வரும் நிலையில் வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு ரோஜா பூ கொடுத்தும் வரிசையில் நின்று வாக்கு செலுத்துமாறு அன்பாக பேசியும் நிலா என்ற ரோபோ அசத்திய வீடியோ இணையதளத்தில் வைரலாகியுள்ளது. வஉசி அரசு உயர்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்காளர்களை வரவேற்க தாவணி அணிவிக்கப்பட்டு கையில் ரோஜா பூக்கள் நிரம்பிய தட்டோடு வாக்காளர்களை நிலா என்ற ரோபோ வரவேற்றது. இந்நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வாக்காளர்களை வரவேற்ற ரோபோ நிலா, வணக்கம், வாக்குச்சாவடிக்கு வரவேற்கிறோம், தயவு செய்து உங்களது வாக்காளர் அடையாள அட்டையை தயாராக வைத்திருங்கள் என இனிமையான குரலில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பேசும் வீடியோ வைரலாகியுள்ளது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் EBS பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எனது 51 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் பொதுவெளியில் நான் யாரையும் விமர்சனம் செய்தது கிடையாது. ஆனால் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி என்னை திட்டமிட்டு அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். அதற்கு தகுந்த பதிலடி உடனுக்குடன் கொடுப்பேன் என்றார். மழை பெய்தால் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் மழைநீர் தங்காது என உதயநிதி வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இப்போது அப்படியா இருக்கிறது? அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா? கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தால்தான் ஒருவர் அமைச்சராக முடியும், துணை முதல்வராக முடியும், அதுக்கு மேல் உயர்ந்த பதவிகளில் அதிகாரத்துக்கு வர முடியும். ஆனால் அதிமுகவில் அப்படி இல்லை. தலைமைக்கு உண்மையாக இருந்தால் பொதுச் செயலாளராக கூட ஆக முடியும். சாதாரண தொண்டன் கூட உழைத்தால் முதல்வராக முடியும். அப்படியான கட்டமைப்பு உள்ள இயக்கம் அதிமுக என்றும் எடப்பாடி பழனிசாமி தனது பரப்புரையின் போது தெரிவித்தார். படம் எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காரு.